காதலின் பொன் வீதியில் அத்தியாயம் 5. அக்னிராஜின் தலைமையில் உள்ள ப்ராஜெக்ட் தான் முதலில் முடிவடைந்தது. மற்ற டீம் சற்று பின்தங்கி இருக்க இவர்களது டீமின் வெற்றிக்கு கம்பெனியின் தலைமையகத்திலிருந்தே பாராட்டு கிடைத்தது. அது தெரிந்ததும் டீமில் உள்ள அனைவரும் அக்னியிடம், சார், எங்களுக்கு பார்ட்டி இல்லையா என்று நேரடியாகவே கேட்டனர். ஃபாரினில் உள்ள மேலதிகாரியின் பாராட்டு மழையில் மனம் குளிர்ந்திருந்தவன் உடனே பார்ட்டி தர ஒப்புக்கொண்டான். இந்த சனிக்கிழமை போகலாமா என்று அவன் கேட்பதற்கு முன், சார், பக்கத்துல எங்கேயாவது டூர் மாதிரி போகலாமா என்று ஆர்வமுடன் கேட்டனர். எல்லோருமே வெளியூர் என்பதால் கோயம்புத்தூருக்கு அருகிலுள்ள பசுமை நிறைந்த இடங்களை சுற்றி பார்ப்பதில் ஆர்வம் தெரிவித்தனர். நான் வெள்ளிக்கிழமை ராத்திரி ஊருக்கு போறேன் என்று சம்பந்தமே இல்லாமல் உஷாந்தினி முணுமுணுத்தாள். கோபிக்கு அருகிலுள்ள பாரியூரம்மன், கொடிவேரி அணை இரண்டும் பார்க்கலாம். முதல் நாள் ராத்திரி எல்லோரும் கோபி போயிடலாம். பாதி பேர் எங்க வீட்டில் தங்கிக்கோங்க, லேடிஸ் எல்லாம் உஷாந்தினி வீட்டில் தங்கிக்கலாம். மறுநாள் காலையில குறிப்பிட்ட நேரத்துல எல்லோரும் பாரியூர் கோவில்ல சந்திப்போம். அவளை கேட்காமலேயே அவன் திட்டம் தீட்டினான். ஏய், சரின்னு சொல்லு, உங்க வீட்டில் நாங்க தங்கிக்கலாமா? தோழிகள் கேட்க மறுப்பது நாகரிகமாக இருக்காது என்று, தாராளமா வாங்க என்று கூறினாள். அமிர்தாவுக்கும் மறுநாள் லீவு என்பதால் அவளையும் சேர்த்து கொண்டாள். வெள்ளிக்கிழமை மாலை எல்லோரும் சேர்ந்து ஊருக்கு கிளம்பினர்.